ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் சிட்சையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அநேக சிட்சை குறித்ததான வார்த்தைகள் இங்கே எழுதப்பட்டிருக்கா. மெய்யாகவே சிட்சை என்பது மிக முக்கியம். தேவன் நம்மை தண்டிக்கிற விதம் எப்படிப்பட்டது, எதற்காக தண்டிக்கிறார் என்று இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்தில் கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாது என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் ஒரு மனிதனை சிட்சிக்கும் போது நம்ம அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள முடியும். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை தேவன் சிட்சிக்கிற சிட்சையாக இருக்கும் என்றால் அந்த சிட்சை நேரத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் சிட்சையின் போது சோர்ந்து போகும்போது அநேக வேதனைகள், கஷ்டங்கள், பாரங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் கர்த்தருடைய சிட்சையை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சோர்ந்து போகக்கூடாது. சிட்சை நேரத்தில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் ஒரு சில மனிதர்கள் சிட்சை வரும்போது தேவன் என்னை சோதிக்கிறார், தேவன் என்னை கஷ்டப்படுத்துகிறார் என்று அநேக நேரங்களில் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் சோர்ந்து போய் தேவனுடைய அன்பை இழந்து போகிறார்கள். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் கர்த்தருடைய சிட்சையை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது என்று வேத வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கடிந்து கொள்ளப்படும் போது நாம் சோர்ந்து போகாமல் இருப்பது மிக அவசியம். இந்த 2 காரியங்களையும் தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்றால் மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிற. அடுத்ததாக தேவனுடைய சிட்சை என்பதில் அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. சிட்சை நேரத்தில் நீங்கள் அந்த சிட்சையை அற்பமாக எண்ணாதிருங்கள். 2வதாக சோர்ந்து போகாதிருங்கள். 3வதாக தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் என்பதையும் மிகவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது சகிக்க வேண்டும். சிட்சையை நாம் சகிக்கும் போது நாம் அவருடைய பிள்ளையாக மாற முடியும். அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் இந்த சிட்சை கிடைக்காது. ஆனால் தேவன் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற சிட்சை நாம் தேவன் சிட்சையாக விட்டால் நாம் மிகவும் கெட்ட பிள்ளைகளாக, பாவிகளாக, தேவனோடு கூட உறவில்லாத பிள்ளைகளாக, வேசியின் பிள்ளைகளாக மாறிவிடுவோம் என்று வேத வசனம் சொல்கிறது. அதற்காக தேவன் நம்மை சிட்சிக்கிறார். நாம் கெட்டு போகக்கூடாது என்று தேவன் நினைத்து அந்த அன்பின் நிமித்தமாக நம்மை சிட்சிக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சிட்சைகளையும் நாம் அற்பமாக எண்ணாதபடிக்கு அதை தாங்கி சகித்து நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பிள்ளையாக மாறுவதையும் ஒருபோதும் மறந்து விடாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை தேவன் சிட்சிக்கிறார் என்றால் சோர்ந்து போகாதிருங்கள். ஒருவேளை தேவன் சோதிக்கிறார் என்றால் அந்த சிட்சையை நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்கள். எதற்காக தேவன் உங்களை சோதிக்கிறார் என்றால் தேவன் தன் பிள்ளையாக நினைத்து அந்த சிட்சையை நமக்கு கொடுத்து நம்மை சீர்படுத்தி நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவரை நேசிப்பதற்காக, பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நாம் சிட்சிக்கப்படுகிறோம் என்பதை நாம் மறந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சிட்சையில் நாம் அதை தாங்கி சகித்து கொள்ளக்கூடிய பலனை தேவன் நமக்கு கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அநேக சிட்சைகள் உண்டு. நீர் சிட்சிக்கிற சிட்சைகளை நாங்கள் அற்பமாக எண்ணாதபடிக்கு அந்த சிட்சையின் காலங்களில் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உம்முடைய சிட்சையை நாங்கள் சகித்து உம்முடைய பிள்ளையாக மாறும்படியாக நாங்கள் பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நீர் சிட்சிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் உமக்கு அஞ்சி நடந்து இன்னும் தொடர்ந்து பரிசுத்தத்திலும் உம்முடைய அன்பிலும் வளர நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.